6th ஸ்டாண்டர்டோட சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் போட்டுருக்கோம். இப்போ வந்து சயின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? இது வந்து ஆனுவல் எக்ஸாமினேஷன் 2025ஓட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். இதை பார்த்து தெரிஞ்சுங்க. உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு வந்து இதுலேருந்து மேக்ஸிமம் வரும். ஸோ நீங்கள் வந்து மாடல் தெரிஞ்சுக்கலாம். அதனால் நீங்கள் வந்து இது வீடியோவை பார்த்து வாட்ச் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நம்ம சேனலில் புதுசாக வந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறந்துடாமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வேறு ஏதாவது கொஸ்டின் வேணால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டோட்டல் பார்த்த மார்க்கு 60 மார்க். அதில் 10 1 வேர்ட்ஸ். சரிங்களா? சரியான விடையை தேர்ந்தெடுக்கிறது. காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருள் இது. காந்த ஊசி பெட்டியை பயன்படுத்தி டேஸ் அறிந்து கொள்ள முடியும். உலகில் உள்ள மொத்த நீரில் 97% டேஸ் ஆகும். பின் வருவனவற்றுள் எது நீர் சுழற்சியின் ஒரு படிநிலை அல்ல? பீனால் என்பது என்ன? உற்பத்தியாளர்கள் எனப்படுபவை உயிரினச் சிதைவிற்கு உள்ளாகும் கழிவு, இயற்கையான கொசு விரட்டி. இந்தியாவின் தேசிய மரம் எது? டேஸ் என்பது ஒரு இயங்குதளமாகும். அதுக்கடுத்து பார்த்தமாகும் டோட்டல் 30 மார்க்கு. ஏதேனும் 15 வினாக்களுக்கு விடை எழுதி கொள்கிறாங்க. சரிங்களா? இதில் எல்லாம் மிக்ஸு. ஃபஸ்ட்டு கோடிட்டிடம் காகிதம் டேஸ் பொருள் அல்ல. ஒரு காந்தத்திற்கு எப்பொழுதும் டேஸ் துருவங்கள் இருக்கும். சரியா தவறா? ரப்பர் ஒரு காந்த பொருள். காந்தத்தின் ஒரு ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும். பொறுத்துக. காந்த திசை காட்டி, ஈர்ப்பு, விளக்குதல், காந்த துருவங்கள். காந்தத்தை பற்றி மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதுக்கடுத்து காந்த துருவங்களின் ஈர்க்கும் மற்றும் விளக்கும் தன்மையை குறித்து எழுதுக. ஏதேனும் 4 நீர் மூலக்கூறுகளை குறிப்பிடவும். நீர் பனிக்கட்டியாக காணப்படும் இடங்கள் யாவை? மழைநீர் சேகரிப்பின் வகைகள் யாவை? சோப்பில் அடங்கியுள்ள மூலப்பொருட்கள் யாவை? கனிம உரங்களுக்கு உதாரணம் தருக. மண்புழு ஏன் உழவனின் நண்பன் என்று அழைக்கப்படுகிறது? 21 சரியான வரிகளில் எழுது. உணவுச் சங்கிலியை உருவாக்குக. முயல், கேரட், கழுகு, பாம்பு. மனிதன், பூச்சி, ஆல்காம், மீன். சூழ்நிலை மண்டலம் வரையறு. பின்வருவன உருவாக்கும் மாசுபாடுகளை எழுதுக. ஒலிபெருக்கி, நெகிழி. உணவுச் சங்கிலியின் முக்கியத்துவத்தை எழுதுக. உணவுத் தாவரங்கள் என்றால் என்ன? மருத்துவ தாவரங்கள் என்றால் என்ன? மரக்கட்டையின் பயன்கள் யாவை? வேப்ப மரத்தின் பயன்கள் யாவை? வன்பொருள் மற்றும் மென்பொருள் விளக்குக. இயங்குதளம் என்றால் என்ன? அவற்றின் செயல்பாட்டை எழுதுக. அதுக்கடுத்து பார்த்தவங்க விரிவான விடைகளில் 4 கொஸ்டின் எழுதணும். 1 5 மார்க். சரிங்களா? இது இல்லைண்டா, இது 2ல் ஏதாவது ஒன்று எழுதலாம் போதுமானது. உன்னிடம் ஒரு இரும்பு ஊசி தரப்படுகிறது. அதனை நீ எவ்வாறு காந்தமாக்குவாய்? மின்காந்த தொடர் வண்டி எவ்வாறு இயங்குகிறது? குடிநீர் என்பது யாது? அதன் பண்புகளை பட்டியலிடவும். சிமெண்ட் தயாரிக்கும் முறையை விவரிக்கவும். சோப்பு எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? ஒலி மாசுபாடு பற்றி குறிப்பு தருக. மரக்கட்டை தரும் தாவரங்கள் பற்றி குறிப்பு வரைக. விலங்கு தாவர இடைவினையின் முக்கியத்துவத்தை பற்றி எழுதுக. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சயின்ஸ் வீடியோ பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து நான் சோஷியல் சயின்ஸ் போடுவேன். ஸோ நம்ம சேனல் டச்சில் இருங்க. அண்டு